புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் கண்ணாடியை கற்களை வீசி தாக்கி உடைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். யார் இந்த 2 இளைஞர்கள்? இந்த இளைஞர்களின் குற்ற பின்னணி என்ன? தற்போதைய தகவல்கள் என்னென்ன இந்த சம்பவத்தின் மீது? தாக்கி உடைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து அரியூர் வழியாக மதகடிப்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக செல்லாமல் பைபாஸில் நேரடியாக செல்வதால் அரியூர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பைபாஸுடைய இரும்பு வேலியை தாண்டி பெரும் சிரமத்துடன் பேருந்தில் ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளதை அடுத்து அரியூர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் போக்குவரத்து ஆணையர் மற்றும் போக்குவரத்து எஸ்பி உள்ளிட்டோரிடம் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என மனு கொடுத்தனர். இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக சென்றன. அதன் பின் பேருந்துகள் மீண்டும் நேர பிரச்சனை காரணமாக பைபாஸ் வழியாக சென்றதால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் 2 மதகடிப்பட்டு பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி பைபாஸ் வழியாக சென்ற தனியார் பேருந்தின் மீது கற்களை வீசினர். இதில் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. இது குறித்து பஸ் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் பேருந்து கண்ணாடியை திடீரென மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குகின்றனர். இதனால் முன்பக்க கண்ணாடி நொறுங்கி அதன் துகள்கள் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மீது பட்டவுடன் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் சட்டென்று சாமர்த்தியமாக வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இது அந்த சிசிடிவி வீடியோவில் பதிவாகி இருந்தது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து பேருந்து கண்ணாடியை உடைத்த அரியூர் பகுதியை சார்ந்த ஐயப்பன் என்கிற கார்த்தி மற்றும் வைத்தியநாதன் ஆகிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.